வெல்கம் டு சாதனா ஹிந்தி கிளாஸ். இது மத்தியமாக பாட்டிய புஸ்தகத்திலேருந்து நியூ சிலபஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா இது வந்து ப்ரோ செக்ஷனில் இருக்கிறது செகண்ட் லெசன். இதோட சம்மரியை நம்ம பார்ப்போம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा पाठ का सारांश लिखिए. இதோட சம்மரி நம்ம எழுதணும். தக்ஷின் பாரத் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம்ல இந்த சபா எக்ஸாம், ஸோ அதை பற்றி தான் இந்த சம்மரி இருக்குது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एवं राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा வந்து ராஷ்ட்ரிய மீன்ஸ் ஒரு தேசிய महत्वना इम्पोर्टेंटाன ஒரு संस्था मीन्स ஒரு प्लेस. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. இதோட शाखाएं मीन्स ब्रांचेस, இதோட கிளைகள் மீன்ஸ் அது எங்கெல்லாம் இருக்குது. தக்ஷின்னா சவுத்து சைடில் உள்ள ஸ்டேட்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷில் தெலுங்கானாங்கிற இடத்துல இருக்குது. கர்நாடக் மீன்ஸ் கர்நாடகாவில் இருக்குது. கேரளாவில் இருக்குது. தமிழ்நாடுல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இதோட மெயின் பிரான்ச்சஸ் வந்து பிரதான் மீன்ஸ் मेन ब्रांचेस வந்து சென்னையில் सिचुएटेडाக இருக்குது. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में की. गांधी जी வந்து இதோட ஆரம்பம் மீன்ஸ் ஸ்டார்ட் வந்து ஸ்தாபனா மீன்ஸ் இதோட எஸ்டாப்ளிஷ்ட் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1918. वे आजीवन इस संस्था में अध्यक्ष रहे. அவங்க லைஃப் லாங் இந்த சபாவில் வந்து ஒரு ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा संस्थीय अधिनियम 1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था है. மீன்ஸ் அதோட தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா வந்து நம்மளோட சட்டத்தில் மீன்ஸ் சன்ஸ்தியா மீன்ஸ் பார்லிமெண்ட்ரி ஆக்ட். அதிநியம்னா ஆக்டில் வந்து இது பதிவு எப்போ பண்ணியிருக்குன்னா 1964 அந்த ராஷ்ட்ரிய மகத்துவக்கி சன்ஸ்தா ஹே. இது வந்து ஒரு தேசிய இந்த லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. பாரதிய பாஷா மீன்ஸ் நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் மூலயமா ஹிந்தி வந்து நம்ம கற்றுக்கொடணும் அப்படின்னு சொல்லிட்டு சபா வந்து நிறையா புஸ்தகம்னா புக்ஸு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. प्रकाशनना पब्लिश பண்ணியிருக்காங்க. सभा से हर साल हज़ारों की संख्या में हिंदी सभा के कुशल प्रचारक निकल रहे हैं. ஸோ சபாலேருந்து हर साल மீன்ஸ் எவ்ரி இயர் हज़ारों thousands ஆஃப் சங்கியா மீன்ஸ் நம்பர் ஹிந்தி பாஷா படிச்சுக்கிட்டு நல்ல குஷல்னா ஸ்கில்டு நல்ல ஒரு டேலண்ட் பெற்ற பிரச்சாரக்ஸ்லாம் வெளியில் வராங்க. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी की पत्रिकाएं प्रकाशित कर रही है. दक्षिण मीन्स இது தக்ஷின் சவுத் சைடில் வந்து சாரோ பிராந்திய மீன்ஸ் இந்த 4 பிரான்ச்சஸில் இருந்து ஹிந்திக்கு பத்திரிக்காய் மீன்ஸ் நியூஸ் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரகாஷித்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. கேந்திர சபா சே ஹிந்தி பிரச்சார் சமாச்சார், கேந்திர சபாலேருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார்னு ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏவன இன்னொரு இது என்னது दक्षिण भारत प्रकाशित हो रही है. दक्षिण भारत में இன்னொன்று பப்ளிஷ் ஆகுது 2 நியூஸ் பேப்பர். इनके द्वारा आम जनता लाभान्वित होती है. இது மூலியமாக ஆம் ஜனதா மீன்ஸ் காமன் பீப்புள் பொதுமக்கள் லபாவ்னித்னா லாபம் அடைகிறாங்க. बेनिफिट एडवांटेज கிடைக்குது. गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. गांधी जी நிறைய ரச்சனாத்மக் மீன்ஸ் நிறைய காரியக்கிரமம் மீன்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் ஹிந்தியோட பிரச்சாரம் ஒன்று தான் சபாவில் இருக்கிறது. उनके सपनों को सभा साकार बनाती आ रही है. सपनोना ड्रीम्स
நம்மளோட அவங்களோட கனவு, காந்திஜியோட கனவை வந்து சபா இன்னும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வராங்க, நிறைவேற்றி இப்போ வரைக்கும் நம்ம அதில் தான் நம்ம வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சபாலேருந்து. ஸோ அவங்க எப்போ 1918 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் சபாவில் ஒவ்வொருத்தவங்களா அதுக்கப்புறம் ஹெட்டை வந்து அவங்க பதவி ஏற்று அதை இன்னும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ட்ரீம்ஸை வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.